இங்க ஒரு பொண்ணுமே டிகிரியே முடிக்காம மிகப்பெரிய ஒரு கேட்டரிங் கம்பெனிக்கு செஃப் வேலை கேட்டு போயிருப்பா. அப்ப அங்க இருக்க செஃப் கிட்ட இந்த பொண்ணு டிகிரி முடிக்காத விஷயத்த இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அவன் சொல்லிடுவான். அதனால இந்த பொண்ணுமே அந்த செஃப் பார்த்துட்டு என்னால படிக்க முடியாம வேணா போயிருக்கலாம், எனக்கு நிறைய திறமை இருக்கு, ஒரே ஒரு டைம் எனக்கு குக் பண்றதுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பா. அப்ப அவருமே இந்த பொண்ணை பார்த்துட்டு இங்க டிகிரி முடிச்ச உடனே நான் இன்னும் சமையல் கட்டுக்குள்ள விடல, உன்னை எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே அசிங்கப்படுத்தி அங்கிருந்து துரத்தி விட்டுருவாரு. அந்த பொண்ணுமே சோகமா அங்கிருந்து கிளம்பி போயிருவா. அதனால இந்த பொண்ணுமே காலையில இருந்து சாப்பிடாம இருப்பா. அப்ப நைட் டைம்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது யாருன்னு தெரியாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போவா. அப்ப அங்க இருக்க சாப்பாடை சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கனால அது எல்லாத்தையுமே கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. சோ அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே அந்த சாப்பாடை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த பொண்ணை காலையில ரிஜெக்ட் பண்ண அந்த செஃப்புமே வருவாரு. இப்ப அவருமே இந்த பொண்ணை பார்த்துட்டு முன்ன பின்ன தெரியாத யாரையுமே உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கிருந்து வெளியில போக சொல்லி அசிங்கப்படுத்துவாரு. அப்ப அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுமே இங்க சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு உண்மையை சொன்னா வெளியில அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்பா. இப்ப இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த சமயம் பார்த்து அங்க இருக்க மெயின் செஃப்புமே வந்துருவாரு. அப்ப அவருமே அங்க வந்து என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த செஃப்புமே நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். காலையில வேலை இல்ல அப்படின்னு சொன்னதுக்காக இந்த பொண்ணு இப்ப வந்து பிரச்சனை பண்றா அப்படின்னு சொன்னோன்னே இவருமே அந்த பொண்ணை பார்த்து ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே அவரை பார்த்து சமையல் பண்றதுக்கு டிகிரி முக்கியம் இல்ல, அதுக்கு திறமை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப்பே வேக்கிற அளவுக்கு பேசிடுவா. அப்ப அது எல்லாத்தையுமே பார்த்த அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணணுமே உன்னால முடிஞ்சா நல்லா சமையல் செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லுவான். அதனால இந்த பொண்ணுமே அங்க இருக்கிறத வச்சு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு அந்த செஃப் கிட்டயுமே கொண்டு வந்து கொடுப்பா. அவருமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மெய் மறந்தே போயிருவாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணோட திறமையை வச்சு அந்த பொண்ணு அவரோட கம்பெனிக்கு செஃப்பா வேலைக்கு சேர்த்துருவாரு. இந்த பொண்ணோட திறமைக்கு இவர் அங்கீகாரம் கொடுத்தது சரியா தப்பாங்கிறத கமால சொல்லிட்டு போங்க.